ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlogலயே வந்து காலையில ரெடி பண்ணியிருந்த பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்ச் ரெசிபியும் கூடவே ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து சண்டே அப்படின்னாலே வேலை வந்து இருக்காது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒர்க் இருக்கவும் காலையிலே வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறதால கார சட்னி மட்டும் ரெடி பண்ணி தோசை ஊத்தி அவங்கள வந்து அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்து எழுந்துட்டாலே வந்து ரிலாக்ஸ்டா வந்து வேலை செய்யலாம். ஹஸ்பண்ட் ஒரு 7 மணி போலலாம் வந்து கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து தம்பி வந்து எழுந்துட்டான்ட்டு அவனுக்கு மட்டும் பால் ஆத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் டைம் வந்து டிமார்ட் வந்து போகும்போது ஹேங்கிங் பாட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மணி பிளான்ட் வந்து வைக்கிறதுக்காக. இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வச்சதுக்கு அப்புறமா வந்து கிச்சன்ல வந்து இருக்க ஜன்னல்ல வந்து மாட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப ரீசென்ட்டா வந்து மழைலாம் வந்துட்டு நல்லா பெய்யவும் வந்துட்டு, வெளியில வச்சிருந்த மணி பிளான்ட்லாம் நல்லா வந்து வேர்லாம் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கிச்சன்ல வந்து ஒரு 2 செடி வந்து வச்சிருந்தேன். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் படாம இருக்கிறதால அந்த அளவுக்கு வந்து குரோத் வந்து இல்ல. என்னதான் டெய்லியுமே வந்துட்டு தண்ணி வந்து தெளிச்சு விட்டாலும், கிச்சன்ல இருக்க செடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இல்லன்னா 3 இலை இது மாரி தான் வந்து வச்சுட்டு இருந்துச்சு. ஆனா வெயில்ல வந்துட்டு சன்லைட்ல படுற இடத்துலலாம் வந்து வச்சோம் அப்படின்னா மட்டும் மணி பிளான்ட் வந்து நல்லா வந்து வளர்ந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம மழை வேற வந்துச்சா, அப்ப சொல்லவே வேணாம். நல்ல குரோத் இருந்துச்சு. சரி வந்து நம்ம கிச்சன் ஜன்னல்ல வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா, அந்த காலையில டைம்ல வந்து வெயில் வந்து படும். ஸோ அதுவே வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். செடி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நார்மலா வந்து செம்மண் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோ பீட்லாம் வந்து எதுவும் யூஸ் பண்ணல. ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் வந்து தண்ணி வந்து விட்டோம் அப்படின்னா வந்து கரெக்ட்டா இருக்கும். வெயில் டைம்ல தான் வந்து மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி நெறைய தேவைப்படும். ரொம்ப வந்து தண்ணி வந்து ஊத்துனாலும் அந்த வேர் வந்து அழுகிடும் அப்படிங்கிறதால லைட்டா வந்து தண்ணி வந்து தெளிச்சு விட்டுட்டு, அதில வந்து கொஞ்சம் லைட்டா காஞ்ச இலைய மட்டும் கட் பண்ணிட்டு கிச்சன்ல இருக்க ஜன்னல்ல கொண்டு போய் வந்து மாட்டி விட்டுட்டேன். ரெண்டே 2 ஜாடியில இருந்த செடி மட்டும் தான் ஹேங்கிங் பாட்ல வந்து எடுத்து வச்சேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அத ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, பேலன்ஸ் இருக்க ஒரு செடி மட்டும் ஜாடியில இருந்துச்சு. மாடிப்படி ஃபுல்லாவே வந்து கையோட கழுவி விட்டுறலாமேன்ட்டு நல்லா கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் கிச்சன்ல கொண்டு போய் வந்து மாட்டி விட்டதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ற வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தம்பிக்கும் எனக்கும் அப்படிங்கிறதால சிம்பிளா வந்துட்டு மிளகு பொங்கல் வந்து ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி டம்ளர் தான் 100 எம்எல் வந்து குவான்டிட்டி வந்து பிடிக்கும். அதில வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருந்தேன். இது கூடவே வந்துட்டு சேம் அதே டம்ளர்லேயே வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்திருந்தேன். இத டைரக்ட்டா வந்து ஊற வைக்காம இத வந்து லைட்டா வந்து வறுத்துட்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா, பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு பொங்கல் மட்டும் இல்லாம நம்ம நார்மலா சர்க்கரை பொங்கல் ரெடி பண்றதுக்கும் பாசிப்பருப்ப வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு வந்து லைட்டா வந்து வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அரிசியோட சேர்த்து வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வந்து ஊறுனா கரெக்ட்டா இருக்கும். நல்லா அலசினதுக்கு அப்புறமா தண்ணி வந்து ஊத்திட்டு ஊற வச்சுட்டேன். எங்க வீட்ல வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு பொங்கல் வந்துட்டு பொங்கல் வந்து தனியாவும், பாசிப்பருப்பு வந்து தனியாவும் வந்து வேக போடுவாங்க. அது ரொம்ப நல்லாருக்கும். ஆனா எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாரி வந்து தெரியும். இது ஒரு பாத்திரம், அது ஒரு பாத்திரம், இதுக்கு ஒரு டைம் ஆகும், அதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கு நம்ம சிம்பிளா வந்து குக்கர்லயே வந்து ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு, நான் குக்கர்ல தான் மேக்ஸிமம் பொங்கல் வந்து ரெடி பண்ணுவேன். குக்கர சூடு பண்ணிட்டு, அதுல கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஜீரகம், மிளகு, பொடியா நறுக்குன இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு இதுல கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிட்டு, நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு இது 2யும் வந்து சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா வந்து அந்த நெய்யோட வந்து லைட்டா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்ப்பேன். இப்போ 1 1/2 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால 6 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு, கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து ஆட் பண்ணிட்டு, குக்கர வந்து மூடிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4ல இருந்து 5 விசில் வந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா, பொங்கல் வந்து நல்லா தள தளன்னு வந்துட்டு ரெடி ஆயிடும். பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷா வந்துட்டு நாங்க
2 பேர் தான் அப்படிங்கிறதால தேங்காய் சட்னி தான் வந்து ரெடி பண்ண போறேன். பர்சனலா தேங்காய் சட்னி வந்து வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தேங்காய் சட்னி நம்ம நார்மலா பண்ற மாரியே தான். இதுல கொஞ்சமா மட்டும் ஒரு துண்டு வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். சட்னிக்கு வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கையோட வந்து தாளிப்பும் வந்து குடுத்துட்டேன். பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம கரண்டிலேயே வந்து நல்லா வந்து கிளறிட்டு மசிச்சு விட்டோம் அப்படின்னா, பொங்கல் வந்து நல்லா தளன்னு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் விட்டு, அதில ஒரு 7, 8 முந்திரி பருப்பும் வந்து சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, பொங்கல் வந்து சூப்பரா வந்து ரெடி. முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர்ல வந்துட்டு நம்ம தாளிப்பு குடுக்கும்போதே வந்து சேர்க்கலாம். ஆனா, அது மாரி ரெடி பண்ணும்போது வந்து முந்திரி பருப்பு வந்து ரொம்ப ஊறுன மாரி இருக்கும். லாஸ்ட்டா வந்து நம்ம நெய்யில வந்து வறுத்துட்டு சேர்த்தோம் அப்டின்னா, வாயில கடிப்படும்போது ரொம்ப நல்லாருக்கும். லாஸ்ட்டா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரா வந்து தயாராகிடுச்சு. மிளகு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அப்படியே சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு, நானும் கையோட வந்து சாப்பிட்டாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மாவு வந்து சுத்தமா இல்லங்கிறதால இட்லிக்கு வந்துட்டு அரைக்க போட்டிருந்தேன். சரி அது ரெடி ஆகறதுக்குள்ளயுமே வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிரலாமேன்னு சொல்லிட்டு வெங்காயத்த வந்து வெளியில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு உரிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் தண்ணி குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போறேன். அதனால ஹஸ்பண்ட் வந்து காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே மட்டன் வந்து வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. இட்லிக்கு வந்து மாவு ரெடியான கையோட உப்பு போட்டு நல்லா கரைச்சு புளிக்க எடுத்து வச்சுட்டேன். டைம் வந்து ஒரு 11 மணி போல ஆயிடுச்சுங்கிறதால லஞ்ச் வேலையும் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. மட்டன் தண்ணி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மசாலாலாம் வறுத்து அரைச்சு தான் வந்து ஆட் பண்ண போறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேன நல்லா ஹீட் பண்ணிட்டு, அதில கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனைஸ் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கல்பாசி வந்து சேர்த்துக்கங்க. லைட்டா அதோட ஃப்ளேவர்லாம் வந்து இறங்குனதுக்கு அப்புறமா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வரமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அப்படிங்கிறது மெஷர்மென்ட் கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும். அவ்வளதான். மல்லி வந்து வறுபட்டதுக்கு அப்புறமா, இதுல வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 1/2 ஸ்பூன் போல வந்து ஜீரகம், கூடவே வந்துட்டு வரமிளகாய் வந்து ஒரு 12 போல வந்து சேர்த்துக்கங்க. அது மட்டும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து வறுபட்டதுக்கு அப்புறமா, இத வந்து ஒரு பிளேட்ல வந்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே பேன்லயே வந்து கொஞ்சமா மட்டும் எண்ணெய் விட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்த நல்லா வந்து வதக்கிட்டு, கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் மசாலாலாம் வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா வந்து அரைச்சுக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து வதக்கியிருந்தோம் இல்லையா? அதையும் வந்து இதில சேர்த்துட்டு, கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். குழம்புக்கு தேவையான மசாலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான். இது மட்டும் தான் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுற மாரி இருக்கும். இது ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே, குழம்பு வந்து சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிடலாம். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் குக்கர்ல தான் வந்து ரெடி பண்ண போனேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, இதில 3 ஸ்பூன் போல வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, கொஞ்சமா வந்து கருவேப்பில சேர்த்துட்டு, நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா, அத 1 நிமிஷம் போல அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷம் போல அதோட பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு வந்து வதக்கிக்கணும்.
ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துட்டு, கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு, தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வதக்கும்போதே வந்து அதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிட்டு, குழம்பு வந்து நல்லாருக்கும். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நான் மட்டன் வந்து சேர்த்திருந்தேன். தக்காளி நல்லா கொழஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு, தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட்டு வந்து இதோட பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு மூடி போட்டு வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குழம்பு அப்படிங்கிறதால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாவே வந்து சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துருப்பேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு வந்து செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர வந்து மூடிடலாம். குக்கர் வந்து மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேம்ல விட்டு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா, கறி வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்து கிடைச்சிடும். குழம்பு வந்து ரெடி ஆகறதுக்குள்ளயும் சிங்க்ல இருக்க பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு காலையில இருந்து பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ணவே இல்ல. அதனால ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு கையோட வந்து சிங்க்கையும் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய வேலை. இப்ப கிளீன் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்ல அப்படின்னா ஈவினிங் வந்து வாஷ் பண்ணும்போது சிங்க்ல வந்து ரொம்ப பாத்திரம் இருக்கிற மாரி இருக்கும். குழம்பு வந்து தண்ணி குழம்பு அப்படிங்கிறதால ரொம்ப தண்ணியாவும் இருந்துடக்கூடாது. அதனால வந்து திக்னஸ்க்காக வந்துட்டு நான் கொஞ்சமா வந்து கசகசா 7, 8 முந்திரி பருப்பை வந்து தண்ணியில வந்து ஊற வச்சிருந்தேன். இது கூடவே வந்து அரை மூடியில பாதி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்துட்டு, பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல வந்து எடுத்திருந்தேன். நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கர்ல விசில் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிட்டு, மறுபடியும் ஒரு டைம் வந்து கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் இதுல ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல கசகசா, முந்திரிலாம் வந்து சேர்த்துருக்கிறதால குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். இத க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல கொதி வந்து அதோட பச்சை வாசனைலாம் வந்து போனதுக்கப்புறம் லாஸ்ட்டா கொஞ்சமா மட்டும் மல்லி இலை வந்து தூவினோம் அப்படின்னா, மட்டன் தண்ணி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். லஞ்சுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு கூடவே வந்து ரசம், அதுக்கப்புறம் முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். சமைச்சு முடிச்ச கையோட கேஸ் ஸ்டவ் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு, நான்வெஜ் வந்து சமைக்கவும் மிஸ்டர் மஸ்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சு விட்டுட்டேன். மேக்ஸிமம் வந்து சண்டே அப்படின்னாலே வந்துட்டு மதியம் வந்து நான்வெஜ் வந்து சமைக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து மதியம் வந்து என்ன சமைக்கிறனோ அதையே தான் நைட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ குழம்பு ரெடி பண்றேன் அப்படின்னா நைட்டுக்கு வந்து பெருசா எதுவும் இருக்காது. இட்லி இல்லைன்னா தோசை இது மாரி தான் இருக்கும். பிரியாணி ரெடி பண்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கும் சேர்த்தே பிரியாணி வந்து ரெடி பண்ணிருவேன். மதியத்தோட சரி, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வரேன் அப்படின்னா, ஈவினிங் வந்து டீ போடுறதுக்கு தான் வருவேன். அதனாலேயே மதியம் ஃபுல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு, கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கையோட சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு வீடையும் ஃபுல்லா வந்து பெருக்கி விட்டுட்டேன். மதியம் லஞ்ச் எல்லாம் வந்து சூப்பரா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து தம்பி வந்து தூங்கும்போது நானுமே வந்து தூங்கிட்டேன். அட்லீஸ்ட் மதிய டைம்ல 1 மணி நேரமாவது தூங்குனாதான் ஈவினிங் டைம்ல ஆக்டிவா இருக்கிற மாரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு மாரி டயர்டா, டென்ஷனா இது மாரியே வந்து இருக்கிற மாரி வந்து எனக்கு தோணும். அதனாலேயே மதிய டைம்லலாம் வந்து ஃபோன் யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, டீ போட்டு குடிச்சிட்டு நாங்க வந்து மார்க்கெட் வந்து போலாம், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பிட்டோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்க ஏரியால இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. காலையில வந்து போக முடியல அப்படிங்கிறதால ஈவினிங்க்கு மேல தான் வந்து கிளம்புனோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு இருக்குங்கிறதால லேசா சூடு பண்ணிட்டு, இட்லி மட்டும் ஊத்துனா வந்து போதும். அன்னைக்கு டே வந்து இப்படி தான் வந்து போனது. அண்ட் ஃபைனலி நம்ம விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இப்ப தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விளாக்ல பார்க்கலாம். பாய்.